தொடர்ந்து அமெரிக்கா எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் இதுவரை அப்படி பெரிய தாக்குதல் எதையுமே நடத்தல. விலகி நின்று வேடிக்கை பார்க்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட செஜில் ஏவுகணையை பார்த்துதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயம். காரணம் என்னன்னா, இந்த 2000 கிலோமீட்டர் தொலைவு சொன்ன இல்லையா, அப்படி போய் வருவதற்குள்ளாக நடுவானத்திலேயே இந்த எரிபொருள் நிரப்ப முயற்சி பண்ணும்போது ஒரு விபத்தாயிடுச்சு. ஒரு விமானம் பத்திரமா தப்பிச்சிருச்சு, இன்னொரு விமானம் தான் இப்படி மாட்டிக்கிச்சு, 6 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா ஈரான் என்ன தெரியுமா சொன்னாங்க? ட்ரம்ப் இப்படி மற்ற நாடுகளை அழைக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. அமெரிக்காவோட ராணுவ தலைமையகமான அடுத்து என்ன செய்யலாம், உலக நாடுகளோட ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடுமையா தாக்க போறோம் அப்படின்னு ஈரானை தொடர்ந்து அமெரிக்கா எச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் இதுவரை அப்படி பெரிய தாக்குதல் எதையுமே நடத்தல. விலகி நின்று வேடிக்கை பார்க்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட போர் வியூகம் அந்த அளவுக்கு வியூகத்தை வகுத்து வச்சிருக்குது ஈரான். வல்லரசு நாடான அமெரிக்காவும் சரி, தந்திரத்தால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய இஸ்ரேலும் சரி, ஈரானோட வியூகங்களை பார்த்து பயந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதன் விளைவாதான் ட்ரம்ப் என்ன பண்றாரு, நேட்டோ நாடுகள்லாம் வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை பாதுகாக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஈரான் நடத்தக்கூடிய அதிரடி தாக்குதல்களை பார்த்து நேட்டோ நாடுகள்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஈரான் அப்படி என்ன அதிரடி ஆட்டம் ஆடுது, ஏன் அமெரிக்கா பயந்து போயிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு அதிகாலையில துபாய் நகரமே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, உலகத்திலேயே பரபரப்பான துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரானோட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் சீறி பாஞ்சிச்சு. விமான நிலையத்தோட முக்கிய எரிபொருள் கிடங்கு தீப்பத்தி எரிய பாக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பதற்றமாயி போச்சு. ஆனா இது சாதாரண தாக்குதல் எல்லாம் இல்ல, ஒரு குறிவைத்து தாக்கப்பட்ட எச்சரிக்கை செய்தி. இது போரோட ஒரு பகுதி தான். சரி, ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் ஏன் குறி வச்சு தாக்கணும், இதை ஏன் போரோட ஒரு பகுதின்னு சொல்ற? அங்கதான் இருக்கு விஷயமே. போர் தொடங்கின முதல் நாள் அன்னைக்கே துபாய் விமான நிலையம் தாக்கப்பட்டுச்சு. போர்ல எந்த விதத்திலேயாவது அமெரிக்காவுக்கு உதவணும்னு நினைச்சா அடி பலமா இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை முதல் நாளே ஈரான் கொடுத்துருச்சு. அதையும் தாண்டி யோசிச்சா உங்க பொருளாதார மையங்களை எல்லாத்தையுமே நாங்க சாம்பலாக்கிடுவோம் அப்படிங்கிறது ஈரானோட நேரடி மிரட்டல்னே வச்சுக்கலாம். துபாய் மட்டும் இல்ல, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன்னு பல விமான நிலையங்களின் மீது ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானோட செஜில் ஏவுகணையை பார்த்துதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயம். காரணம் என்னன்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டான்சிங் மிசைல். இது போற திசைய அமெரிக்காவோட எந்த ரேடார்னாலையும் கணிக்க முடியலையா. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது போய் இலக்க தாக்கிடுது. மொத்தமா 7 நிமிடங்கள் தான். அதுக்குள்ள ஈரான்ல இருந்து புறப்பட்டு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்னு எதை வேணும்னாலும் எங்களால தாக்க முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாங்க. இது குறைந்தது 1000 கிலோமீட்டருக்கு போகும் அப்படின்றாங்க, அதற்கு மேலும் போகலாம். அதனாலதானோ என்னவோ அமெரிக்க போர்க்கப்பல்லாம் விலகி போயிட்டு எப்படி தாக்குதல் நடத்துவது அப்படின்னு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த 2 பிரம்மாண்டமான போர்க்கப்பல் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. எங்க இருக்கு வாங்க பார்க்கலாம். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், அப்புறம் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. இந்த ரெண்டுமே சாதாரண கப்பல் இல்ல, பிரம்மாண்டமான கப்பல். இதெல்லாம் நகரக்கூடிய ராணுவ தளங்கள் மாதிரி. இதுல வச்சு எப்படி நாங்க ஈரானை தாக்க போறோம் பாருங்க அப்படின்னு அமெரிக்கா பில்டப் கொடுத்தாங்க. பிப்ரவரி மாச கடைசியில ஈரான் எல்லைக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஈரானோட செஜில் ஏவுகணை தாக்கினா என்ன ஆகிறதுன்னு யோசிச்சு இப்ப எங்க தெரியுமா இருக்காங்க, ஈரான்ல இருந்து 1100 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி நிக்கிறாங்க. அமெரிக்க போர் விமானம் இந்த கப்பல்கள்ல இருந்து ஈரானை போய் தாக்கணும்னா 1000 கிலோமீட்டர் ஈரானுக்கு பயணிக்கணும். தாக்குதல் நடத்திட்டு திரும்பவும் கப்பலுக்கு வரணும். குறைஞ்சபட்சம் 2000 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு தேவையான எரிபொருள் வேணும். ஆனா இந்த எஃப் சீரிஸ் விமானம் 2000 கிலோமீட்டர் தான் பயணிக்கும். அதனால நடுவானத்திலேயே பெட்ரோலை நிரப்பணும். இதுக்காக தான் அமெரிக்கா KC-135 அப்படிங்கிற வானத்துல பறக்கிற பெட்ரோல் பங்குகளை பயன்படுத்துது. இந்த ஒரு விமானத்தோட விலையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். சரி, இதுல என்ன இருக்கு ஈரானோட போர் வியூகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க
இங்கதான் இருக்கு விஷயம். இந்த 2000 கிலோமீட்டர் தொலைவு சொன்ன இல்லையா, அப்படி போய் வருவதற்குள்ளாக நடுவானத்திலேயே எங்கேயாவது எரிபொருள் நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் KC-135 சீரிஸ் விமானங்களை அமெரிக்கா வச்சிருக்காங்க. இது வந்து நடுவானத்திலேயே F சீரிஸ் விமானங்களுக்கு, போர் விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்பும். அந்த விமானத்தை தான் குறி வச்சு ஈரான் தாக்குனாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஈராக்ல. நீங்க போர் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவு இருக்கும். மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவோட KC-135 எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானம் ஈராக் விமான நிலையம் பக்கத்துல விபத்துக்கு உள்ளாச்சு. எப்படி இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா என்ன சொன்னாங்க, 2 விமானங்கள் அருகருகில வரும்பொழுது இந்த எரிபொருள் நிரப்ப முயற்சி பண்ணும்போது ஒரு விபத்து ஆயிடுச்சு. ஒரு விமானம் பத்திரமா தப்பிச்சிருச்சு, இன்னொரு விமானம் தான் இப்படி மாட்டிக்கிச்சு, 6 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா ஈரான் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க சரியான ஆயுதத்தின் மூலமா அந்த விமானத்தை தாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கலா நாங்க தான் இதை தாக்கணும் அப்படின்னு ஈரான் ஒத்துக்கிட்டாலும் அமெரிக்கா வந்து இதை ஒரு விபத்து அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அடுத்த செய்தியை கேட்டா உங்களுக்கு தெரியும். இதே KC-135 விமானங்கள் 5 விமானங்கள் சவுதி ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருந்தது. அந்த விமானங்களை சரியா குறி வச்சு ஈரான் தாக்குச்சு. கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு நஷ்டம். சவுதி விமான நிலையத்தின் கட்டமைப்பும் கூடவே சேர்ந்து சிதையுது. ஏன் இந்த விமானங்கள் தாக்கப்பட்டுச்சு? எரிபொருள் நிரப்புற விமானங்கள் இருந்தாதானே நீங்க இங்க விமான நிலையங்கள்ல எரிபொருளை நிரப்பிக்கிட்டு போருக்காக வர்ற விமானங்களுக்கு பெட்ரோல் போடுவீங்க. வாங்க உங்க எரிபொருள் டேங்கரையே அடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஈரானோட திட்டம். ஈரான் மேல அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தணும்னா ஒண்ணு அந்த போர் கப்பல்கள் இருக்கு இல்லையா, அங்கிருந்து F-35 விமானம் வந்து ஈரானை தாக்கணும். இல்லன்னா வளைகுடா நாடுகளோட விமான தளங்கள் வேணும். அங்கிருந்து எரிபொருள் நிரப்பணும், இல்லன்னா அங்கிருந்து புறப்பட்டு வந்து ஈரானை தாக்கணும். இந்த 2 வழிகளையுமே அடைக்கிறது ஈரான். அதுதான் ஈரானோட போர் வியூகம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆட்களை கொண்டு வந்து இறக்குவோம், தரைவழி போர் நடக்கும்னு அமெரிக்கா சொன்னாங்க இல்லையா, அதுல அமெரிக்கர்களுக்கே உடன்பாடு இல்ல. நாங்க ஏன் இஸ்ரேலுக்காக எங்க உயிரை கொடுக்கணும்னு அந்த புறமும் ட்ரம்புக்கு நோ தான் வருது. வெளியில ஒரு பக்கம் போர் நடந்தா இன்னொரு பக்கம் அரசியல் போர் நடக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, போருக்கு நிறைய செலவாகுது, உங்களை எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்க தான் நான் போர் நடத்துறேன், அதனால பணம் கொடுங்கன்னு மற்ற நாடுகள் கிட்ட கேட்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகளை பார்த்து உங்க எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, உடனடியா இந்த போர்ல கலந்துக்கோங்க, இல்லன்னா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு இன்னொரு பக்கம் மிரட்டுறாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது 3வது உலக போரா மாத்திடணும் அப்படின்னு ட்ரம்ப் துடிக்கிறாரு. ட்ரம்ப் இப்படி மற்ற நாடுகளை அழைக்கிறதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. அமெரிக்காவோட ராணுவ தலைமையகமான பென்டகன் இந்த போருக்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வருது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அமெரிக்கர்களுக்கே இதுல விருப்பம் இல்லை. மொத்தத்துல இந்த போர் பாத்தீங்கன்னா ஒரு புது வடிவத்தை எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஈரான் தன்னுடைய செஜில் ஏவுகணையை வெளியில் எடுத்த பிறகு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு அருகில் இருக்கும் நாடுகளுக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் தெரியும். அதனாலதான் அமெரிக்காவும் தன்னுடைய போர்க்கப்பலை தள்ளி நிறுத்தி வச்சிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை நிறுத்துறதுக்கு தயாரா இல்ல. அடுத்து என்ன செய்யலாம், உலக நாடுகளோட ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்துற வரைக்கும் ஈரானும் எதையுமே நிறுத்த போறது கிடையாது. துபாய் விமான நிலையத்துல கொழுந்து விட்டு எரியிற தீய பார்த்த போது ரொம்ப கவலையா இருந்தது. உலக பொருளாதாரம் ஒரு மந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கே, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அச்சம் வருது. ஆனா இந்த அச்சம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறதா தெரியல. அவங்க எந்த விதமான அமைதி பேச்சுவார்த்தைக்கும் முன் வரவும் இல்ல. ஈரான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் உலக நாடுகளை எல்லாம் போருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை காப்பாத்துறது நம்ம கடமைன்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த போரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் ட்ரம்ப் இப்படி துடிக்கிறாரு? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.